ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இந்த முருங்கைக்கீரை இன்னைக்கு தண்ணி சாறு செய்யலாங்க. இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாருக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்தால் போதும், அதிகமான முருங்கைக்கீரை தேவையில்லை. இந்த கிளைமேட் மாறுறதுக்கு வெயில் அதிகமாக இருக்குது, எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் ஜூஸ்ன்னு எல்லாம் நிறையா சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சிருச்சுன்னா எங்கள் வீட்லையெல்லாம் சளி பிடிச்சிச்சின்னா இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு இது முருங்கைக்கீரையிலேயே அதிக சத்துக்கள் வாய்ந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இருக்க சத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. ரத்தத்தை அதிகப்படுத்தும், ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும் முருங்கைக்கீரை இதுங்க. இந்த முருங்கைக்கீரையில் தண்ணி சாறு இந்த வீட்டில் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஜூஸ் எல்லாமே குடித்து அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி தண்ணி சாறு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ தட்டி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கூட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட ஒரு டேஸ்ட்டுக்காக தான். தக்காளி வதங்கட்டும். எனக்கே தொண்டை கட்டியிருக்கு. நாங்கள் நார்த் சைடு மகாராஷ்டிரா டூர் போனோம். டூர் போகும்போது தண்ணியெல்லாம் குடித்து ஓவர் வெயிலுக்கு அதுக்கும் நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸுன்னு குடிச்சு தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. அதனால தான் சரி இந்த தண்ணி சாறு செய்கிறேன். இதுக்கு முருங்கைக்கீரை நிறையா வேணும்னு இல்லைங்க, கொஞ்சமாக இருந்தாவே போதும். நம்ம சாறு தண்ணியாட்ட தான் செய்ய போகிறோம். இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நிறையா போட்டோம்னா கெட்டியாக ஒரு மாதிரி கொதன்னு இருக்கும். அதனால இது தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதில் மிளகு ஜீரகமெல்லாம் நல்லா போடுவோம். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் காரம் கம்மியாக தான் வைப்பேன். தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிடலாம். இது தண்ணியாட்ட தான் இருக்கணுங்கிறதுனால தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இப்போ இதுக்கு தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதுங்க, அதிகமாக போடணும் இல்லை. தேங்காய் இது நல்லா டேஸ்ட் அதிகமாக்கும். மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதனால தான் நான் மிளகாத்தூளை கம்மி பண்ணி போட சொன்னேன், மிளகு காரம் இருக்கட்டும்னு. ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதோடையே கொஞ்சமாக சோம்பு, இது நல்லா வாசனைக்காக, இதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிடலாம். இப்போ தேங்காயை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நமக்கு மிளகு ஜீரகம் காரம், மிளகு காரம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாகவே மிளகாத்தூள் போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க.
இப்போ நல்லா மூடி போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இது முருங்கைக்கீரையோட காம்பு. இதை வச்சு நம்ம சூப்பு செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையோட ஒவ்வொரு பாட்டுமே நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால தான் அந்த காலத்துல முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு சொன்னாங்க. வெறுங்கையோட போவாங்கிறது சொத்து சுகம் இல்லாத போவான்னு இல்லை, கோலெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா சூப்பரா நல்லா நடப்பாங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் முருங்கைக்கீரையில அவ்வளோ சத்து. முருங்கைக்கீரையிலேருந்து, காயிலேருந்து, முருங்கைப்பூலேருந்து, முருங்கை அந்த சின்ன சின்ன இனிப்பு கூடங்க. இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா நம்ம சூப் போட்டு கொடுக்கலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதை என் சேனலில் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியாட்ட தான் இருக்கு. இதை விட தண்ணியா இருக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இந்த அளவு தான் வச்சிருக்கேன். டேஸ்டான முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.